தனக்குள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கிறவன் எப்படி இருக்கிறான்? பூரண சக்குனனாய் ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவது நியாயமா என்று கிறிஸ்துவிடம் கேட்டவர்கள் யார்? பரிசேயர். இயேசுவின் நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பவர்கள் யார்? புறஜாதியார். என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுவது எது? நாய்க்குட்டிகள். கண்டும் கேட்டும் உணராதவர்கள் யார்? ஜனங்கள். இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்ட காட்பங்கு தேசாதிபதி யார்? ஏரோது. முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அதிக கூலி. யாருடைய நுகம் மெதுவாயும் சுமை இலகுவாயும் இருக்கிறது? இயேசு. யாரிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்று ஏரோது கூறினான்? இயேசு. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் எதை நஷ்டப்படுத்தக்கூடாது? தன் ஜீவன். கடன்பட்டவன் தன் கடனை தீர்க்க அவனுக்கு இல்லாதிருந்தது எது? நிர்வாகம். தன் ஊரிலும் தன் வீட்டிலும் கனவீனம் அடைபவன் யார்? தீர்க்கதரிசி. பிந்திவந்தவர்கள் தொடங்கி முந்திவந்தவர்கள் வரைக்கும் எதை கொடுக்க எஜமான் கூறினான்? கூலி. இயேசுவை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்தவர்கள் யார்? பரிசேயர். அசுத்த ஆவி பிடித்த மனிதனின் முன்னிலைமையைப் பார்க்கிலும் பின்னிலைமை எப்படிப்பட்டது? அதிக கேடுள்ளது. சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருப்பவர் யார்? குமாரன். நீதிமான்களின் நடுவிலிருந்து பிரிக்கப்படுபவர்கள் யார்? பொல்லாதவர்கள். குறிப்பிட்ட ஜாதி பிசாசு எவற்றின் மூலம் புறப்பட்டு போகும்? ஜெபம், உபவாசம். விதைக்கிறவன் ஒருவன் என்ன செய்ய புறப்பட்டான்? விதைக்க. நீதிமான் என்று எதன் மூலம் தீர்க்கப்படுகிறோம்? வார்த்தைகள். யாருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதில்லை என்று ஏசாயா முன்னுரைத்தார்? இயேசு. டாஸ்க்கு உள்ளே போகிறது, மனுஷனை தீட்டுப்படுத்தாது. வாய். பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை மீறி நடக்கிறவர்கள் யார்? வேதபாரகர், பரிசேயர். தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி ஜனங்களுக்கு கட்டளையிட்டவர் யார்? இயேசு. யோர்தானுக்கு அக்கறையிலுள்ள தேசம் எது? யூதேயா. இருதயத்தின் நிறைவினால் பேசுவது எது?
வாய். சீஷர்கள் தங்களிடம் எத்தனை அப்பமும் எத்தனை மீன்களும் உள்ளன என்று கூறினார்கள்? 5 அப்பம் 2 மீன்கள். நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பானது எது? பரலோக ராஜ்யம். தன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படுவது எது? ஞானம். செபதேயுவின் குமாரருடைய தாய் இயேசுவிடம் தன் குமாரர் 2 பேரும் எங்கே உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டினாள்? வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும். 100 ஆடுகள் இருந்த ஒருவன் ஒன்று சிதறிப்போனால் என்ன செய்வான்? தேடுவான். மனுஷகுமாரன் பரியாசம் பண்ணப்படவும் வாரினால் அடிக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் யாரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்? புறஜாதியாரிடம். நல்ல விதையை விதைக்கிறவன் யார்? மனுஷகுமாரன். யாரை இயேசுவின் சீஷர்களால் குணமாக்கக் கூடாமற் போயிற்று? சந்திரரோகியை. எப்படி இருக்கக்கூடாது? வன்கண்ணனாய். இயேசுவோடு சேர்க்காதவன் பிறரை என்ன செய்கிறான்? சிதறடிக்கிறான். எஜமான் தன் வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு எவ்வளவு கூலி பேசி அவர்களை தன் திராட்சத் தோட்டத்துக்கு அனுப்பினான்? ஒரு பணம். 100, 60 மற்றும் 30 ஆக பலன் தந்த விதை விழுந்தது எங்கே? நல்ல நிலம். களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்படுவது எது? கோதுமை. ஐசுவரியத்தின் மயக்கத்தினால் பலனற்றுப் போகிறவன் எந்த இடத்தில் விதைக்கப்பட்டவன்? முள்ளுள்ள இடம். சும்மா நின்றவர்கள் எப்பொழுது வேலைக்கு சென்றனர்? பதினொன்றாம் மணி வேளையில். பரலோகராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி வாய்ப்பு பெற்றவர்கள் யார்? சீஷர்கள். இவர் என்னுடைய நேசகுமாரன். கத்தம் எங்கிருந்து உண்டாயிற்று? மேகம். சீஷர்களிடமிருந்த அப்பங்கள் எத்தனை? ஏழு அப்பங்கள். எந்த விதையளவு விசுவாசம் இருந்தால் மலையும் அப்புறம் போகும்? கடுகு. ஏரோது இயேசுவை யாரென்று கூறினான்? யோவான் ஸ்நானன். இயேசு பேதுருவை எப்படி அழைத்தார்? அற்பவிசுவாசி. யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் அவன் மரணமடைந்த சங்கதியை யாருக்கு அறிவித்தார்கள்? இயேசுவுக்கு. காணாமற்போன ஆட்டை கண்டுபிடிக்கப் போகிறவன் பிற ஆடுகளை எங்கே விட்டு போவான்? மலைகளில். கைகழுவாமல் போஜனம் பண்ணியவர்கள் யார்? இயேசுவின் சீஷர்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடன் இடறல் அடைபவன் யார்? கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன். ஓய்வு நாளன்று ஜெப ஆலயத்தில் இயேசுவால் குணமாக்கப்பட்டவன் யார்? சூம்பின கையையுடையவன். கண்கள் காண்கிறதினாலும் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் எப்படிப்பட்டவைகள்?
பாக்கியமுள்ளவைகள். தென்தேசத்து ராஜஸ்திரியாருடைய ஞானத்தைக் கேட்க யார் பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தார்? சாலமோன். யோனாவின் பிரசங்கத்தைக் கேட்டு மனம் திரும்பிய பட்டணத்தார் யார்? நினிவே. ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர் யார்? மனுஷகுமாரன். இயேசு எங்கே அநேக அற்புதங்களைச் செய்யவில்லை? தாம் வளர்ந்த ஊர். தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கேற்றவைகளை சிந்தித்தவன் யார்? பேதுரு. ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்டவை யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? பாலகர். என்னிடத்தில் இடரலடையாதிருக்கிறவன் எவனோ அவன் டாஷ். பாக்கியவான். பிசாசுகளின் தலைவன் பெயர் என்ன? பெயல்செபூல். காணாமற் போனவற்றை கண்டுபிடித்தால் மேய்ப்பன் என்ன செய்வான்? அதிகமாய்ச் சந்தோஷப்படுவான். நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கியெறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பவர் யார்? இயேசு. மூன்றாம் நாளிலே மனுஷகுமாரன் எப்படி எழுந்திருப்பார் என்று இயேசு கூறினார்? உயிரோடு. தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று கடனைத் தீர்க்கும்படி கட்டளையிடப்பட்டவன் யார்? கடன்பட்டவன். எங்கே விதைக்கப்பட்டவன் கொஞ்சக்காலம் மட்டும் நிலைத்திருப்பான்? கற்பாறை இடங்களில். தாங்கள் வேண்டிக்கொள்கிற காரியத்தை எப்படி கேட்கிறவர்கள் பிதாவினால் பெற்றுக்கொள்வார்கள்? ஒரு மனம். பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது? வீட்டெஜமானுக்கு. ஓய்வு நாளில் செய்யத்தகாததைச் செய்ததாக இயேசுவின் சீஷர்களை குற்றம் சாட்டியவர்கள் யார்? பரிசேயர். இயேசு யார் மூலம் பிசாசுகளை துரத்துகிறார் என்று பரிசேயர் கூறினர்? பெயல்செபூல். மீனின் வாயில் எத்தனை வெள்ளிப்பணம் காணப்பட்டது? ஒன்று. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. இயேசு யாரிடம் கூறினார்? கானானிய ஸ்திரீ. பூமியிலே எத்தனை பேர் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை வேண்டிக்கொண்டால் பரலோகத்திலிருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும்? 2 பேர். எந்த மனுஷனால் இடறல் வருகிறதோ அவனுக்கு டாஷ். ஐயோ. இயேசு யாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் என்று ஏசாயா கூறினார்? புறஜாதியார். ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவர்? மனுஷகுமாரன். ராஜாவுக்கு முன்பதாக எத்தனை தாலந்து கடன்பட்டவனை கொண்டு வந்தார்கள்? 10,000. சும்மா நிற்கிறவர்களை எந்தெந்த மணிவேளையிலும் திராட்சத் தோட்டத்துக்கு போங்கள் என்று எஜமான் அனுப்பினான்? 3, 6, 9, 11. பேசவும் காணவும் தக்கதாக இயேசுவால் குணமாக்கப்பட்டவன் யார்? குருடும் ஊமையுமானவன். சாலமோனிலும் பெரியவர் யார்?
இயேசு. வாலிபன் இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டது ஏன்? மிகுந்த ஆஸ்தி இருந்ததால். பரலோகராஜ்யம் யாருடையது என்று இயேசு சொன்னார்? சிறு பிள்ளைகள். சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிற ஒருவனுடைய கழுத்தில் எதை கட்ட வேண்டும்? எந்திரக்கல். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் எதிலிருந்து புறப்பட்டு வருகிறது? இருதயம். தன் உடன்வேலைக்காரனை மன்னிக்காத மனிதனை இயேசு எவ்வாறு அழைக்கிறார்? பொல்லாத ஊழியக்காரனே. விதை என்பது எதை குறிக்கிறது? ராஜ்யத்தின் வசனம். கற்பாறை இடங்களில் விழுந்த விதை என்ன ஆனது? உலர்ந்து போனது. இயேசுவை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்தவர்கள் யார்? பரிசேயர், சதுசேயர். ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் எவற்றை கைக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கூறினார்? கற்பனைகள். இயேசு யாருடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்தினார்? தேவன். வேதபாரகருக்கும் பரிசேயருக்கும் யாருடைய அடையாளம் கொடுக்கப்படும் என்று இயேசு கூறினார்? யோனா. எத்தனை சீஷர்கள் எரிச்சலானார்கள்? பத்து. மனுஷகுமாரன் அவனவன் டாஷ்க்கு தக்கதாக பலனளிப்பார். கிரியைக்கு. எதிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும்? வாய். சிறியரில் ஒருவனுக்கு இடரலாயிருக்கிறவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி எங்கே போட வேண்டும்? சமுத்திரத்தின் ஆழத்தில். குமாரனிடம் கற்றுக்கொள்வதால் நம் ஆத்துமாவுக்கு கிடைப்பது என்ன? இளைப்பாறுதல். தேவாலயத்திலும் பெரியவர் என்று தன்னை குறிப்பிட்டவர் யார்? இயேசு. மீதியான துணிக்கைகளை சீஷர்கள் எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள்? பன்னிரண்டு கூடைகள். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் பெரியவன் யார் தெரியுமா? யோவான் ஸ்நானன். பார்வையடைந்தவர்கள் யாருக்கு பின் சென்றார்கள்? இயேசு. யாருடைய படவு நடுக்கடலிலே அலைகளினால் அலைவுபட்டது? சீஷர்கள். நியாயம் விசாரிக்க எத்தனை சாட்சிகள் வேண்டும்? இரண்டு, மூன்று. பூமியின் ராஜாக்கள் வரியை யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று பேதுரு இயேசுவிடம் கூறினான்? அந்நியார். யார் வந்தாயிற்று என்று இயேசு தம்முடைய சீஷர்களிடம் கூறினார்? எலியா. இயேசு எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் அவருக்கு பின் சென்றவர்கள் யார்? திரளான ஜனங்கள். ஆகாயத்து பறவைகள் தன் கிளைகளில் வந்தடைய தக்க பூண்டு எது? கடுகு. பேதுருவுக்கு இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்தினவர் யார்?
பிதா. எது பேதுருவுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு கூறினார்? பரலோகத்தின் திறவுகோல். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றபோது இயேசு அவர்களை என்ன செய்தார்? சொஸ்தமாக்கினார். இயேசுவினிடத்தில் வந்து உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றவள் யார்? செபதேயுவின் குமாரருடைய தாய். வசனத்தை கேட்டு உணர்கிறவன் யார்? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன். சகலமும் பிதாவினால் யாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசு. கையாவது காலாவது இடறல் உண்டாக்கினால் அதை என்ன செய்ய வேண்டும்? தரித்து எறிந்து போட வேண்டும். 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டவன் தன்னிடத்தில் யார் பொறுமையாயிருக்க வேண்டுமென்று கெஞ்சினான்? 10,000 கடன்பட்டவன். தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டுமென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது எது? பரலோக ராஜ்யம். இயேசுவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று பணிந்து கொண்டவர்கள் யார்? சீஷர்கள். சீஷர்கள் யாரை எலியா என்று அறிந்து கொண்டார்கள்? யோவான் ஸ்நானன். அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். பரலோகராஜ்யத்திற்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் யாருக்கு ஒப்பானவன்? வீட்டெஜமான். இயேசு யாருக்கு முன்பாக மறுரூபமானார்? பேதுரு, யாக்கோபு, யோவான். இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கரையான எந்த எல்லைகளில் வந்தார்? யூதேயா. இயேசுவினிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றது? ஏரோது. 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டவனை காவலில் தள்ளியவன் யார்? பதினாயிரம் கடன்பட்டவன். வனாந்தரத்தில் நமக்கு அப்பங்கள் எப்படி கிடைக்கும் என்று இயேசுவிடம் கேட்டவர்கள் யார்? சீஷர்கள். ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனிமையில் இயேசு என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். இது ஒரு வகை ஜாதி பிசாசு என்று இயேசு எந்த வியாதியை குறிப்பிட்டார்? சந்திரரோகம். விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றவர்கள் யார்? யோவானின் சீஷர்கள். ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை எப்படி உண்டாக்கினார்? ஆணும் பெண்ணுமாக. ஏரோதுவின் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி பெயர் என்ன? ஏரோதியாள். எந்த நாளில் நன்மை செய்வது நியாயம் என்று இயேசு கூறினார்? ஓய்வு நாள். மனுஷகுமாரன் எங்கே பாடுகளுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்? எருசலேமில். தன் உடன்வேலைக்காரனுக்கு இரங்காத ஊழியக்காரனை யாரிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்? உபாதிக்கிறவனிடத்தில். இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பவர் யார்? மனுஷகுமாரன்.
இயேசு தம் பாடு மரணங்களைக் குறித்து யாரிடம் கூறினார்? சீஷர்கள். எங்கே விதைக்கப்பட்டவன் உலகக் கவலையினால் பலனற்றுப் போகிறான்? முள்ளுள்ள இடங்களில். உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள் என்று இயேசுவிடம் கேட்டவர்கள் யார்? வேதபாரகர், பரிசேயர். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் எத்தனை பேர்? ஏறக்குறைய 5000 பேர். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? விபசாரம் செய்கிறவன். உன்னுடையதை நீ வாங்கிக் கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்திவந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றவர் யார்? இயேசு. பரிபூரணம் அடைபவன் யார்? உள்ளவன். களைகளை விதைக்கிற சத்துரு யார்? பிசாசு. வேதபாரகரையும் பரிசேயரையும் இயேசு எவ்வாறு குறிப்பிட்டார்? பொல்லாத விபச்சார சந்ததியார். இயேசுவை தனியே அழைத்து கடிந்து கொண்டவன் யார்? பேதுரு. தான் யாரிலும் பெரியவர் என்று இயேசு கூறினார்? யோனா. மனுஷகுமாரன் பிதாவின் மகிமை பொருந்தினவராய் யாரோடு கூட வருவார்? தூதர்கள். சீக்கிரமாய் முளைத்த விதை விழுந்த இடம் எது? கற்பாறை. கடுகு விதைக்கு ஒப்பானது எது? பரலோகராஜ்யம். நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா? கேட்டவர் யார்? இயேசு 2 சீஷர்களிடம். யோவான் தன் சீஷரில் எத்தனை பேரை இயேசுவிடம் அனுப்பினான்? 2 பேர். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று ராஜாவால் அறிவுறுத்தப்பட்டவன் யார்? 10000 கடன்பட்டவன். எலியா முந்தி வரவேண்டுமென்று கூறியவர்கள் யார்? வேதபாரகர். கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தவர் யார்? மனுஷகுமாரன். மறுரூபமான இயேசுவோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டவர்கள் யார்? மோசே, எலியா. மனுஷரால் கூடாதது யாரால் கூடும் என்று இயேசு குறிப்பிடுகின்றார்? தேவன். இயேசு வளர்ந்த ஊரில் உள்ளவர்கள் அவரால் அடைந்தது என்ன? இடறல். இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டவர்கள் யார்? இரண்டு குருடர். மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் எங்கே பிரவேசிக்க முடியாது? பரலோகராஜ்யம். இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாத பாவம் எது? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசுதல். இயேசு யாரைக் கண்டு விலகிப் போனார்?
தம்மை கொலை செய்ய திட்டமிடுகிறவர்களை. ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று இயேசுவை பார்த்து கூப்பிட்டவன் யார்? பேதுரு. இயேசு மனதுருகி குருடர்களுக்கு தந்தது என்ன? பார்வை. இயேசு கடலின் மேல் நடக்கிறதைக் கண்டு பயத்தினால் அலறியவர்கள் யார்? சீஷர்கள். குருடர்களை பேசாதிருக்கும்படி அதட்டினவர்கள் யார்? ஜனங்கள். குற்றஞ்செய்த சகோதரனிடம் எப்பொழுது குற்றத்தை உணர்த்த வேண்டும்? அவன் தனியாக இருக்கும்போது. யார் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள்? புருஷனும் மனைவியும். சபைக்கு ஒருவன் செவிகொடாமற் போனால் அவன் யாரைப்போல் காணப்பட வேண்டும்? அஞ்ஞானி. இயேசு அப்பங்களை ஆசீர்வதித்து யாரிடம் கொடுத்தார்? சீஷர்களிடம். காவலில் இருக்கும்போது கிறிஸ்துவின் கிரியைகளை கேள்விப்பட்டவன் யார்? யோவான். ஏரோதின் ஜென்ம நாளில் நடனம் பண்ணி ஏரோதுவை சந்தோஷப்படுத்தியவள் யார்? ஏரோதியாளின் குமாரத்தி. பரலோகராஜ்யத்து நிமித்தம் தங்களை மாற்றிக் கொண்டவர்களும் உண்டு என்று இயேசு யாரை குறிப்பிடுகின்றார்? அன்னகர். சீஷர்கள் மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள்? ஏழு கூடைகள். எதன் வாயிலிருந்து வரிப்பணம் எடுத்துக் கொடுக்க இயேசு பேதுருவிடம் கூறினார்? மீன். போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தவன் யார்? யோவான்ஸ்நானன். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து ஆசீர்வதித்துக் கொடுத்தவர் யார்? இயேசு. சந்திரரோகத்தால் கொடிய வேதனைப்பட்டவன் அடிக்கடி எதில் விழுந்தான்? தண்ணீர், தீ. நெருக்கி போடப்பட்ட விதை வளர்ந்தது எங்கே? முள்ளுள்ள இடம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு எப்பொழுது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? நியாயத்தீர்ப்பு நாள். 3 கூடாரங்களை போடுவோம் என்று இயேசுவிடம் கூறியவன் யார்? பேதுரு. இயேசு வாக்குவாதம் செய்யமாட்டார் என்று முன்னுரைத்த தீர்க்கதரிசி யார்? ஏசாயா. போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தவர் யார்? மனுஷகுமாரன். மனுஷகுமாரன் யாருடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்? மனுஷர். பரிசேயர், சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவு எதை குறிக்கிறது? உபதேசங்கள். வரம் பெற்றவர்களைத் தவிர மற்றவர்கள் எதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? வசனத்தை. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து யாருக்கு போடுகிறது நல்லதல்ல என்று இயேசு கூறினார்? நாய்க்குட்டிகள். யாரை கனம் பண்ண வேண்டும்? தகப்பனையும் தாயையும். அக்கினிச் சூளையில் போடப்படுபவர்கள் யார்?
அக்கிரமம் செய்கிறவர்கள். யாரைத் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. தேவன் தவிர. இயேசு எருசலேமுக்குப் போகும்போது வழியிலே யாரை தனியே அழைத்தார்? 12 சீஷர். குற்றவாளி என்று எதனால் தீர்க்கப்படுகிறோம்? வார்த்தைகள். தச்சனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இயேசு. நிலம் எதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது? உலகம். நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று ஏரோது யாருக்கு வாக்கு கொடுத்தான்? ஏரோதியாளின் குமாரத்தி. இயேசுவோடு ராதவன் அவருக்கு எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? விரோதி. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பலவந்தம் பண்ணப்படுவது எது? பரலோகராஜ்யம். வழி அருகே விழுந்த விதைகளை பட்சித்துப் போட்டது எது? பறவைகள். தாவீதின் குமாரன் இவர்தானோ? இயேசுவை பார்த்து ஆச்சரியப்பட்டவர்கள் யார்? ஜனங்கள். எஜமான் தன் திராட்சத் தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த எப்பொழுது புறப்பட்டான்? அதிகாலை. கப்பர்நகூமில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் எங்கே செய்யப்பட்டிருந்ததானால் அது நிலைத்திருக்கும்? சோதோம். புளித்தமாவுக்கு ஒப்பானது எது? பரலோகராஜ்யம். யோவான் ஸ்நானனை ஜனங்கள் எவ்வாறு எண்ணியிருந்தார்கள்? தீர்க்கதரிசி. சிறு பிள்ளைகளை யாரிடத்தில் கொண்டு வந்தார்கள்? இயேசு. நல்ல விதை எதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது? ராஜ்யத்தின் புத்திரர். கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை யார் பிரிக்காதிருக்க கடவன்? மனுஷன். சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது யாருடைய சித்தமல்ல? பிதா. நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். யார் யாரிடம் கூறியது? இயேசு சீஷர்களிடம். என் வாயை உவமைகளால் திறப்பேன் என்று தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி யார்? ஏசாயா. வானத்திலிருந்து ஓர் அடையாளம் வேண்டுமென்று இயேசுவிடம் கேட்டவர்கள் யார்? பரிசேயர் சதுசேயர். உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று பேதுருவிடம் கேட்டவர்கள் யார்? வரிப்பணம் வாங்குகிறவர்கள். இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்துக் காட்டுகிறவன் யார்? நல்ல மனுஷன். இயேசு தமது கையை யாருக்கு நேரே நீட்டி தம் தாயும் சகோதரர்களும் இவர்களே என்று கூறினார்? சீஷர்கள். வருகிறவனாகிய எலியா. இயேசு யாரை குறிப்பிட்டார்? யோவான் ஸ்நானன். வருகிறவர் நீர் தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா? கேட்டவன் யார்? யோவான்.
இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். யாரிடம் கூறியது? இயேசு பேதுருவிடம். மீன்களை வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பானது எது? பரலோகராஜ்யம். தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன் யார்? யோவான். இயேசுவின் வசனத்தைக் கேட்டு இடறல் அடைந்தவர்கள் யார்? பரிசேயர். கோதுமைகளுக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனவன் யார்? சத்துரு. யாருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென்று இயேசு சீஷர்களிடம் கூறினார்? பரிசேயர், சதுசேயர். கிறிஸ்துவினிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை அதை கண்டடைவான். இயேசு நின்று குருடர்களை தம்மிடத்தில் அழைத்து கேட்டது என்ன? என்ன செய்ய வேண்டும்? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இரவின் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து சீஷர்களிடம் வந்தவர் யார்? இயேசு. ஓய்வு நாளில் கதிர்களைக் கொய்து தின்னத் தொடங்கினவர்கள் யார்? இயேசுவின் சீஷர்கள். இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று கூறியவர் யார்? இயேசு. ஒருவன் இயேசுவை பின்பற்ற விரும்பினால் என்ன செய்ய வேண்டும்? தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். ஏரோது ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யாரை சிரச்சேதம் பண்ணுவித்தான்? யோவான் ஸ்நானன். சகோதரன் தப்பிதங்களை மன்னியாதவர் யார்? பரமபிதா. எந்த நாடுகளில் பலத்த செய்கைகள் செய்யப்பட்டிருந்ததானால் மக்கள் மனம் திரும்பியிருப்பார்கள்? தீரு, சீதோன். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட நகரம் எது? கப்பர்நகூம். ஜனங்களின் இருதயம் கொழுத்திருக்கிறது என்று தீர்க்கதரிசனம் உரைத்தவர் யார்? ஏசாயா. வசனத்தை கேட்டு உடனே ஏற்றுக்கொள்கிறவன் யார்? கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் இளைப்பாறுதல் அடைய யாரிடம் வரவேண்டும்? இயேசு. கண் இடறல் உண்டாக்கினால் அதை என்ன செய்ய வேண்டும்? அதை பிடுங்கி எறிந்துவிட வேண்டும். ஓய்வு நாளில் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து தேவசமூகத்து அப்பங்களை புசித்தவன் யார்? தாவீது. வறண்ட இடங்களில் இளைப்பாறுதலின்றி அலைந்து திரிவது எது? அசுத்த ஆவி. சிறியவர்களின் தூதர்கள் பரலோகத்தில் யாரை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள்? பரமபிதா. குருடர்கள் இயேசுவிடம் எதை திறக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார்கள்? கண்கள். தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பது எது? பரலோகராஜ்யம்.
நீ பூரண சற்குணனாயிருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டான வைகளை விற்று யாருக்கு கொடு என்று இயேசு கூறினார். தரித்திரர். அழுகையும் பட்டடிப்பும் உண்டாவது எங்கே? அக்கினிச்சூளை. சீஷர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் சென்றவர் யார்? இயேசு. யாருக்கு விரோதமான தூஷணம் மன்னிக்கப்படுவதில்லை? ஆவியானவர். யார் தன்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள் என்று இயேசு சொன்னார்? சிறு பிள்ளைகள். மனுஷகுமாரன் எத்தனை நாளுக்குப் பின் உயிர்த்தெழுந்திருப்பார்? 3 நாள். நான் விட்டு வந்த வீட்டுக்குத் திரும்பிப் போவேன் என்று சொல்வது எது? அசுத்த ஆவி. யார் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? சிறியவர். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு யாராக இருக்கக்கடவன்? ஊழியக்காரன். எதினிமித்தம் உலகத்திற்கு ஐயோ என்று இயேசு கூறுகிறார்? இடறல்கள். யார் பூலோகத்திலே கட்டுகிறது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும்? பேதுரு. பரலோகராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று இயேசுவிடம் கேட்டவர்கள் யார்? சீஷர்கள். தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடி இயேசு யாருக்கு கட்டளையிட்டார்? சீஷர்கள். அறுப்பு அறுக்கிறவர்கள் யாருக்கு ஒப்பிடப்பட்டுள்ளார்கள்? தேவதூதர்கள். பொல்லாங்கனுடைய புத்திரர் எதற்கு சமமானவர்கள்? களைகள். ஏரோதுவின் சகோதரன் பெயர்? பிலிப்பு. பிதா தவிர வேறொருவனாலும் அறியப்படாதவர் யார்? குமாரன். ஏரோதியாளின் குமாரத்தி யார் மூலமாக ஏவப்பட்டு யோவான் ஸ்நானனின் தலையை கேட்டாள்? ஏரோதியாள். பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் அழைத்துக் கொண்டு தனியாக இருக்கச் சென்றது யார்? இயேசு. யார் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார்? ஐசுவரியவான். நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பிடப்படுவது எது? பரலோகராஜ்யம். எந்த நாட்டு மக்கள் இயேசுவின் வஸ்திரத்தை தொடவேண்டுமென்று ஆவல் கொண்டனர்? கெனேசரேத்து. இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிற சிறியரில் ஒருவருக்கும் எதை உண்டாக்கக்கூடாது? இடறல். பரிசேயர் யாரை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள்? இயேசு. கேட்கிறதையும் காண்கிறதையும் யாரிடத்தில் அறிவிக்கும்படி இயேசு கூறினார்? யோவான். மரமானது அதின் அறியப்படும்? கனியினால்.
குற்றஞ்செய்கிற சகோதரனுக்கு எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்டவன் யார்? பேதுரு. மனுஷகுமாரன் தன்னுடைய ராஜ்யத்தில் வருவதைக் காணுமுன் மரணத்தை ருசிபாரதவர்கள் யார்? சீஷர்களில் சிலர். பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் யாரை பார்க்கிலும் பெரியவனாயிருப்பான்? யோவான் ஸ்நானன். யாரை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று ஏரோதிடம் யோவான் கூறினான்? ஏரோதியாள். நல்ல பொக்கிஷம் எது என்று இயேசு குறிப்பிடுகிறார்? இருதயம். யாருடைய அதிகாரிகள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள்? புறஜாதியார். யாரிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும்? இல்லாதவன். இயேசுவின் வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் உட்காரும் இடம் யாரால் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது? பிதா. ஏரோதியாள் நிமித்தம் காவலில் வைக்கப்பட்டிருந்தவன் யார்? யோவான் ஸ்நானன். குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். இயேசு யாரை குறிப்பிட்டார்? பரிசேயர். எனக்கு பின்னாகப்போ சாத்தானே என்று இயேசு யாரை பார்த்து கூறினார்? பேதுரு. இயேசு பேதுருவிடம் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று கூறினார்? ஏழெழுபது. வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவிடம் எதைக் காண விரும்பினர்? அடையாளம். அநேகரை மீட்கும் பொருளாக எதைக் கொடுக்க இயேசு வந்தார்? தன் ஜீவன். ஏரோதியாளின் குமாரத்தி ஏரோதுவிடம் கேட்ட பரிசு என்ன? யோவான் ஸ்நானனின் தலை. 100 வெள்ளி பணம் கடன்பட்டவனுடைய தொண்டையை நெரித்தவன் யார்? பதினாயிரம் வாங்கியவன். சகோதரன் நமக்கு விரோதமாக குற்றஞ்செய்தால் அவனிடத்தில் போய் என்ன செய்ய வேண்டும்? அவன் குற்றத்தை உணர்த்த வேண்டும். ஊழியங்கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தவர் யார்? மனுஷகுமாரன். 10000 கடன்பட்டவனை மன்னித்து விடுதலை பண்ணியவன் யார்? ராஜா. எந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார்? மறுரூபமலை தரிசனம். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது எது? பரலோகராஜ்யம். அறுப்பு என்பது எதை குறிக்கிறது? உலகத்தின் முடிவு. பெரியவனாயிருக்க விரும்புகிறவன் யாராயிருக்க வேண்டுமென்று இயேசு குறிப்பிடுகிறார்? பணிவிடைக்காரனாய். குருடர்கள் இயேசுவை ஆண்டவரே, தாவீதின் குமாரனே என்று ஏன் கூப்பிட்டார்கள்? பார்வை தருவார் என்று. என் தாயார் யார்? என் சகோதரர் யார்? கேட்டவர் யார்? இயேசு. உள்ளவன் எவனோ அவனுக்கு டாஷ். கொடுக்கப்படும். தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பவன் யார்? புருஷன்.
பரலோகத்திலிருக்கிற தன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் இயேசுவுக்கு எப்படிப்பட்டவன்? சகோதரன், சகோதரி மற்றும் தாய். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற ராஜ்யம் என்ன ஆகும்? பாழாய்ப்போம். டாஷ் அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். பலியை. யோவான்ஸ்நானன் காவலில் வைக்கப்பட்டதற்கும் சிரச்சேதம் பண்ணப்பட்டதற்கும் காரணம் யார்? ஏரோதியாள். இயேசுவின் சகோதரர்கள் பெயர் என்ன? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா. காணாமலும் கேளாமலும் போனவர்கள் யார்? தீர்க்கதரிசிகள், நீதிமான்கள். ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறவர்கள் யார்? ஆசாரியர்கள். புருஷனும் மனைவியும் எப்படி இருப்பார்கள் என்று இயேசு கூறினார்? ஒரே மாம்சமாய். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று இயேசு யாரிடம் கூறினார்? சீஷர்கள். மனுஷகுமாரன் எதை இரட்சிக்க வந்தார்? கெட்டுப்போனதை. எது உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று இயேசு பரிசேயரிடம் கூறினார்? தேவனுடைய ராஜ்யம். யோவான்ஸ்நானனின் மரணத்தை அவனுடைய சீஷர்கள் யாரிடம் அறிவித்தார்கள்? இயேசு. இடறல்களினிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடறல்கள் வருவது டாஷ். அவசியம். காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா என்று பரிசேயர் சதுசேயரிடம் கேட்டவர் யார்? இயேசு. காணாமற்போன ஆடுகள் என்று இயேசு யாரை குறிப்பிட்டார்? இஸ்ரவேல் வீட்டார். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயந்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று இயேசு யாரிடம் கூறினார்? பேதுரு. இயேசு 5 அப்பம் 2 மீன்களை எந்த வேளையில் ஜனங்களுக்கு பங்கிட்டுக் கொடுத்தார்? சாயங்கால வேளை. இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியும் என்று இயேசு கூறுகின்றார்? வரம் பெற்றவர்கள். மனுஷகுமாரன் யாரிடத்தில் ஒப்புக்கொடுக்கப்படுவார்? ஆசாரியர், வேதபாரகர். குற்றஞ்செய்தவன் சாட்சிகளினாலும் திருந்தாவிட்டால் அவ்வழக்கை எங்கே கொண்டு செல்ல வேண்டும்? சபைக்கு. எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? யாரிடம் கேட்டது? இயேசு ஜனங்களிடம். பேதுரு இயேசுவினிடத்தில் வந்து தன் சகோதரனை எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டான்? 7 தரம். எங்கிருந்து பொல்லாத சிந்தனைகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வருகிறது? இருதயம். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். இயேசுவிடம் வேண்டிக் கொண்டவள் யார்? கானானிய ஸ்திரீ. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ டாஷ் என்றார்? அவர்கள் நடுவில் இருக்கிறேன். கானானிய ஸ்திரீயின் மகள் எதனால் கொடிய வேதனைப்பட்டாள்? பிசாசு.
புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று இயேசுவிடம் கேட்டவர்கள் யார்? பரிசேயர். அசுத்த ஆவி தன்னிலும் பொல்லாத எத்தனை ஆவிகளை தன்னோடு சேர்த்துக் கொள்ளும்? 7. வழியருகே உட்கார்ந்திருந்த 2 மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? குருடர். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் எத்தனை பேர்? 4000. ஜலத்தின் மேல் நடக்க ஆசைப்பட்டவன் யார்? பேதுரு. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் ஆராதனை செய்கிறார்கள் என்று தீர்க்கதரிசனம் சொன்னது யார்? ஏசாயா. அறுப்பு காலத்தில் சுட்டெரிக்கப்படுவதற்கு கட்டுகளாக கட்டப்படுவது எது? களைகள். நீர்ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை பார்த்து கூறியவன் யார்? சீமோன் பேதுரு. ஆண்டவன் கோபமடைந்து யாரை உபாதிக்கிறவர்களிடம் ஒப்புக் கொடுத்தான்? பதினாயிரம் கடன்பட்டவனை தள்ளுதச்சீட்டை கொடுத்து தள்ளிவிடலாமென்று கட்டளையிட்டது யார்? மோசே. ஐசுவரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதைப் பார்க்கிலும் எது எளிதாயிருக்கும்? ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது. பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுபவன் யார்? தன்னை தாழ்த்துகிறவன். தங்களுடைய பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பவர்கள் யார்? நீதிமான்கள்.